கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் கிருபையாய் கடந்த மாதம் முழுவதும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பராமரித்து பாதுகாத்து வந்தார். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த புதிய மாதத்தை காண கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அதற்காக ஏசப்பாவுக்கு நன்றி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். என்ன ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம செய்ய வேண்டியது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். அவரை நம்பணும், 100க்கு 100 நம்பணும். 1% கூட சந்தேகம் வரக்கூடாது. 100க்கு 100 நம்பும்போது, விசுவாசிக்கும்போது நமக்கு எல்லாம் கூடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நம்ம விசுவாசித்தா என்னெல்லாம் கிடைக்கும், என்னெல்லாம் கூடும் அப்படின்னா, பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கும் பொழுது குறைவுகள் நிறைவாகும், வியாதியிலிருந்து சுகம் கிடைக்கும், பிசாசு பிடியிலிருந்து விடுதலை உண்டாகும், பாவ மன்னிப்பு கிடைக்கும், ரட்சிப்பு கிடைக்கும். பாருங்கள் எவ்வளவு ஆசீர்வாதங்கள். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தாங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். பாருங்கள், நீங்கள் இந்த வார்த்தை கேட்குற என்ன சூழ்நிலையில், என்ன தேவைக்காக, என்ன வேண்டும், என்ன தேவைக்காக நீங்கள் காத்திருக்கீங்கன்னு தெரியல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன தேவை இருந்தாலும், என்ன வேண்டுமானாலும் நான் கொடுப்பேன், நான் செய்வேன். ஆனால் நீ செய்ய வேண்டியது ஒன்று தான், என்னை விசுவாசித்தால் போதும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போம், அவரிடத்துலேருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளும். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, கர்த்தர் கிருபையாக இந்த புதிய மாதத்தை காண செய்திங்க. ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்னு சொன்னீங்களப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா, உண்மை 100க்கு 100 விசுவாசிக்க உண்மையே நம்பி எல்லா ஆசீர்வாதம் இடத்துலேருந்து பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. கிருபை பாராட்டுங்க, கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். கர்த்தர் அப்படியே செய்யப்படுற அன்பு கஷ்டம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.